யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆண்டவர் தன்னோடு கூட ஊழியத்தை செய்யும்படியாய், ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் 12 சீசர்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து தெரிந்தெடுக்கிறார். சில பேரை அற்புதங்களை செய்து தெரிந்தெடுத்தார். சில பேருக்கு அவருடைய இருதயங்களை பார்த்து தெரிந்தெடுத்தார். சில பேருடைய சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இங்கே தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் பிலிப்பை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவருடைய சீசனாகிய பிலிப்பு அங்கே மாறுகிறார். பிலிப்பு என்பவன் நல்லா கவனிக்கணும். 44ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? அல்ல கவனிக்கணும். இங்கே பிலிப்பு நாத்தான்வேலை அவருடைய நண்பராக இருக்கலாம், அவரோடு நெருங்கி பழகினவனாக இருக்கலாம், இன்னும் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டவர், நியாயப்பிரமாணத்தின் காரியத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை காத்திருந்தவர் ஒரு கூட்டம். மேசியா வரப்போகிறார், இரட்சகர் வரப்போகிறார் என்று காத்திருந்த கூட்டத்தில் நாத்தான்வேலும் ஒருவர். எனவே பிலிப்பு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தின நபரை நாங்கள் அவரை கண்டோம் என்று சொல்லி, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? நான் மேசியாவை எதிர்பார்ப்பது உண்மை, இரட்சகரை எதிர்பார்ப்பது உண்மை. அவர் ராஜாவாய் வரப்போகிறார், அவர் மேசியாவாய் வரப்போகிறார், சகல ஜனங்களுக்கு மீட்பை உண்டாக்க வரப்போகிறார். ஆனால் வருகிறவர் நாசரேத்திலிருந்து அல்ல. அவர் இரட்சகர், அவர் வேறொரு இடத்திலிருந்து கடந்து வருவார், அவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாய் வருவார் என்று சாஸ்திரிகள் இயேசுவை தேடி அரண்மனைக்கு போனது போல இந்த நாத்தான்வேலுடைய எதிர்பார்ப்போ இயேசு பிறப்பது உண்மை, இயேசு இரட்சகராய் வருவது உண்மை. ஆனால் அவர் நாசரேத்திலிருந்து அல்ல. நாசரேத் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், நாசரேத் புறக்கணிக்கப்பட்ட இடம், நாசரேத் அற்பமாய் எண்ணப்பட்ட இடம். யூதர்களுக்கு அந்த காரியம், நாசரேத் என்பது யூதர்களுக்கு அது தீட்டான ஒரு காரியம், அவர்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளாத காரியம். சமாரியா பட்டணம் அதற்குள்ளாக காணப்பட்டது. எனவே நாசரேத் என்பது யூத ஜனங்களுக்கு முற்றிலுமாய் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு இடம். அதுவோ நாசரேத்தில் தச்சனுடைய குமாரனாய் இயேசு பிறந்தார். தச்சனுடைய குமாரனாய் இயேசு பிறந்ததுனால நாத்தான்வேல் அதை அறிந்து கொண்டு, நான் மேசியாவை எதிர்பார்க்கிறேன், நான் இரட்சகரை எதிர்பார்க்கிறேன், ஆனால் நாசரேத்திலிருந்து, ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து, புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? ஒரு நன்மை வரக்கூடுமோ? இன்னைக்கும் அப்படிதான் நம்மை அநேகர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இங்கிருந்து எப்படி நன்மை வரும், இவர்கள் எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்வார்கள், எப்படி இந்த காரியத்தை ஜெயிக்க முடியும் என்கிற அநேக காரியம் இருக்கும். இங்க பாருங்க, நன்மை வரக்கூடுமோ என்று சொன்ன நாத்தான்வேலுக்கு பிலிப்பு சொல்லுகிறார். ஆசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து, அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். வந்து பார் என்றான். நம்மை அநேகர் நம்மை அழைத்த பொழுது, நம்ம ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு யாரோ ஒருவர் உங்களை அழைத்திருக்கலாம். சில பேர் அற்புதங்களை பார்த்து ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். சில பேர் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில் யாரோ ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீ வந்து பார், நீ வந்து பார்.
என்கிற அந்த வார்த்தை அவருடைய நண்பராக இருந்தபடினால் இங்கே இந்த பிலிப்புவும் இந்த நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீசரில் ஒருவர். அவர் தான் பர்த்தலோமியு என்று சொல்லி அந்த சீசராய் மாற்றப்பட்டார். நல்லா கவனிக்கணும், இந்த நாத்தான்வேலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வந்து பார் என்கிற அழைப்பு. இன்னைக்கு நீங்கள் நாளில் ஒருவேளை யாரோடைய அழைப்பை ஏற்று யாரோ உங்களுக்கு வார்த்தையை சொல்லி, எப்பா நீ ஆண்டோடத்தில் வந்து பார் என்று நீ சொல்லி ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். ஆண்டோடைய பாதத்துக்குள்ளே கர்த்தருடைய சபைக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். இங்கே வந்து பார் என்று அவர் அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருகிறதை இயேசு கண்டார். ஆமென், அல்லேலூயா. தம்மிடத்தில் நாத்தான்வேல் வருகிறதை இயேசு கண்டார். இப்போ பிலிப்பு போய் நேராக இயேசுகிட்ட போய், ஏசப்பா இவன் நல்ல என்னுடைய ஃப்ரெண்டு, நல்ல என்னுடைய நண்பர், இவனையும் நம்ம கூட்டத்தில் ஒருவனா வச்சு கொள்ளலாம், நீங்கள் சொன்னபடிலாம் கேட்பார் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அறிமுகப்படுத்திலாம் சீட்டு போட்டு என்ன செய்யலை, உட்கார வைக்கலை. சீட்டு போட்டு உட்கார வைக்கலை. இவர் அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் பாருங்க, நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருகிறதை இயேசு கண்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டதுனால தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாரோ ஒருவர் அழைத்தது உண்மை, யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொன்னது உண்மை. ஆனால் உங்களை அழைக்க வைத்தது, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வைத்தது, உங்களை ஆண்டோடைய பிள்ளையாய் மாற்றினது உங்களை கர்த்தருடைய கண்கள் கண்டதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டதுனால, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இடத்துல என் ஆண்டோடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் ஆண்டோடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்தது, என் ஆண்டோடைய கண்கள் என்னை பார்த்ததுனாலதான் நான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கண்கள் மாத்திரம் பார்க்கல அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக வந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய கண்கள் கண்டது. நாத்தான்வேலை கர்த்தருடைய கண்கள் கண்டு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அவன் உள்ள வந்த உடனே அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று அவனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை வெளிப்படுத்தின உடனே நாத்தான்வேல் கேட்கிறார், நான் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமோ என்கிற ஒரு கேள்வியோடு வந்திருக்கிற நான் அந்த காரியத்தில் அந்த ஒரு கேள்வியோடு கூட என் நண்பர் என்னை அழைத்தார் என்பதற்காக வந்து பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் இவரோ என்னை குறித்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி உமக்கு தெரியும்? எப்படி என்னை அறிவி? என்னை எப்படி அறிவி? கர்த்தர் நம்முடைய உள்ளேந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய உள்ளேந்திரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். நம்முடைய சகல காரியங்கள் அவருக்கு தெரியும். யாரோ ஒருவர் சொல்லி அல்ல, யாரோ ஒருவர் சொல்லி அல்ல. நூற்றுக்கு அதிபதியை குறித்து சீசர்கள் சொல்றாங்க, இவர்கள் ஆலயத்தை கட்டி கொடுக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை உதவி செய்யறாங்க, நீ வீட்டுக்கு போவதற்கு பாத்திரவானா இருக்கிறார் என்று சீசர்கள் சொல்றாங்க. ஆனால் கர்த்தரோ நூற்றுக்கு அதிபதியுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்வதற்காக அவர் கடந்து போகிறார். அவன் அருகாமையில் கடந்து போக 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 நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரன் அல்ல. யாரோ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவதனால நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று தன்னை அபாத்திர நிலையை ஒப்புக் கொடுக்கிறார். காரணம், கர்த்தருக்கு முன்பதாய் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய உள்ளேந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமே. அங்க பாருங்க, இது எப்படி உமக்கு தெரியும் என்று சொன்ன பொழுது நல்லா கவனிக்கணும். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய காரியத்தில் யாரோ ஒருவர் உனக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பதாகவே, யாரோ உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே, யாரோ உன்னை நடத்துவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் உருவாகும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் உன் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. உடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. உடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆமே.
அல்லேலூயா. நான் தற்செயலாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரல, தற்செயலாய் ஆலயத்துக்குள்ள வரல, தற்செயலாய் சபைக்குள்ள வரல. என்னை அழைத்ததற்கும் என்னை நடத்தினதற்கும் ஒரு சிலரை கர்த்தர் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டதினால நான் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறேன். பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாகவே அத்திமரத்தின் கீழே நீ இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். அல்லேலூயா. அத்திமரத்திற்கு கீழாக நீ இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன் என்று வார்த்தையை சொன்ன உடனே அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர்தான் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. நீர்தான் தேவனுடைய குமாரன், நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கை பண்ணுகிறார். நீ தேவனுடைய குமாரன். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கேள்வியோடு கடந்து வந்தவர் இந்த காரியத்தை அறிந்த பின்பு என்னை காண்கிற ஒரு தேவன், என்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன், என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒரு தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், ரபி, நீரே தேவனுடைய குமாரன், நீர்தான் மேசியா, நீர்தான் இரட்சகர், நீர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பினால கர்த்தருடைய பிள்ளையாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தினால ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளையாய் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிமித்தமாய் ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கலாம், ஒரு சில அற்புதங்கள் நடந்திருக்கலாம், ஒரு சில அடையாளங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது அல்ல. உன்னை அழைத்தது உண்மை, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது உண்மை, இதுவரைக்கும் உன்னை நடத்தினது உண்மை, இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை செய்தது உண்மை. ஆனால் அதிலே நின்று விடாதே, அதில் திருப்தி அடைந்து விடாதே. இதை காட்டிலோ பெரிதான காரியத்தை நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியத்தை நீ இந்த காரியத்தை கண்டதுனால என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது என்று இதை பார்த்து நீ இந்த லெவல்ல நின்று விடாத. இதை காட்டிலும் என் வருகிற நாட்களில் நீ பெரிய காரியத்தை காண போகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய்.